السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. உங்களுடைய கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் கடமைகளை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது மூன்று வகையில் பார்க்கலாம். சில வணக்கங்கள், சில கடமைகள், அதற்கு காலமோ இடமோ அல்லாஹ் நிபந்தனையாகவில்லை. எல்லா இடத்திலும் எல்லா நேரத்திலும் செய்யலாம், வருஷம் முழுக்க செய்யலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் எதிக்கிறது அது எங்கும் செய்யக்கூடியது. தொழுகை அது எங்கும் செய்யக்கூடியது. குர்ஆன் திலாவத் குறிப்பிட்ட காலத்தில் மாத்திரமல்ல, எல்லா காலத்திலும் எல்லா இடத்திலும் செய்யலாம். இரண்டாவது சில வணக்கங்கள் இருக்கின்றது, அதற்கு இடம் தேவையில்லை, குறிப்பிட்ட இடம் இருக்கணும் என்று கட்டாயம் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட நேரத்தில் செய்ய வேண்டும். ரமலானுடைய மாதத்தில் மாத்திரம்தான் பரதான நோன்பை பிடிக்க முடியும். அல்லாஹ்வான நோன்புகளை பிடிக்கலாம். ஏனைய காலத்திலே கட்டாயம் பிடிக்க வேண்டிய நோன்பு ரமலான் மாதத்தில் தான் பிடிக்க வேண்டும். இப்படி அல்லாஹ் தஆலா சில கடமைகளை குறிப்பிட்ட ஒரு நேரத்துடன் வைத்திருக்கிறார். மூன்றாவது சில கடமைகள் இருக்குது, அந்த கடமைகளை செய்வதற்கு அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். இதே போன்று அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜுடைய வணக்கம். ஹஜ்ஜுடைய வணக்கம் அது குறிப்பிட்ட ஒரு மாதம் இருக்கின்றது. துல்ஹிஜ்ஜாவுடைய ஆரம்ப அந்த நாட்கள் 5 நாட்கள் இருக்கின்றது. அந்த நாட்களில் செய்யப்பட வேண்டியது. இதே போன்று குறிப்பிட்ட இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் மாத்திரம்தான் அது செய்யப்பட வேண்டும். அந்த இடத்தை தாண்டி வேறு இடத்தில் அந்த அமல் செய்யப்படும் என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அரபா என்றால் அது அரபாவுடைய மைதானத்தில் தான் இருக்க வேண்டும். அது அல்லாத வேறு இடத்தில் இருந்தால் அந்த ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வணக்கம் செய்யப்படக்கூடிய ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஹஜ்ஜுடைய இந்த வணக்கத்தை பொறுத்த வரைக்கும், ஹஜ்ஜுடைய இந்த வணக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நோக்கங்களை அடிப்படையாக கொண்டு கடமையாக்கி இருக்கிறார். முதலாவது ஹஜ்ஜுடைய இந்த வணக்கம், இந்த இபாதத்துடைய அடிப்படை நோக்கம் தௌஹீத். அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தந்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார், இப்ராஹீம் மக்கானல் பைத் அல்லா துஷ்ரிக் பி ஷைஆ. நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பைத்துல்லாவை நாங்கள் ஒதுங்குபடமாக ஆக்கி கொடுத்து சொன்னோம், நீங்கள் அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்க கூடாது. வதஹிர் பைத்திய லில்-தாயிஃபீன வல்-காயிமீன வ-ருக்அஸ் சுஜூத். இந்த பைத்துல்லாவை யாரெல்லாம் தவாஃப் செய்கின்றார்களோ, இதில் யாரெல்லாம் வணக்கம் செய்கின்றார்களோ, ருக்கு சுஜூத் செய்கின்றார்களோ, அவர்களுக்கு இதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து நாங்கள் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா முதல் நோக்கத்தை சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை தந்திருப்பது அல்லாஹ்வுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டி. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய கடமையை ஒரு மனிதர் செய்து ஒரு பூர்த்தியான முஸ்லிமாக ஆகுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய கடமையை வைத்திருக்கிறார். வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக வேண்டி நீங்கள் பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா மிகப்பெரும் ஒரு கடமையாக ஹஜ்ஜுடைய கடமையை சொல்லி காட்டி இருக்கிறார். மூன்றாவது, அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய இந்த வணக்கத்தை கடமையாக்கிய நோக்கம் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும். ஹஜ்ஜுடைய அந்த அமலை எடுத்தால் கண்ணியமானவர்களே, அதில் முழுக்க முழுக்க இருப்பது திக்ர் தான். குறிப்பிட்ட திக்ர் என்று சொல்லப்படவில்லை. அரபாவுடைய நாள் மாத்திரம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதே போன்று ஹாஜிகள் அதிகமாக ஓத வேண்டிய ஒரு துஆ, ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். நேற்று அந்த நிகழ்ச்சியை செய்த அந்த ஹஸரத்தும் சொல்லி காட்டினார். இது துன்யாவுடைய ஆகிரத்திலே எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய ஒரு துஆவாக இருக்கின்றது. ஹஜ்ஜுடைய கடமைகளை அல்லாஹ் தஆலா பேசும் பொழுதெல்லாம் ஃபக்ருல்லாஹ் இன்தல் மஷ்அரில் ஹராம் வத்குரூஹு கமா ஹதாக்கும். அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியது போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய திக்ரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். நாலாவது, ஹஜ்ஜுடைய இந்த அமலுடைய பிரதானமான நோக்கம் நல்ல பண்புகளை நாம் எடுத்து அதற்குரிய ட்ரைனிங்கை எடுத்துக் கொள்வது, அதற்குரிய பயிற்சியை பெற்றுக் கொள்வது. அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய கடமையை பற்றி சொல்லும் பொழுது அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத், ஹஜ் குறிப்பிட்ட மாதங்களில் செய்யப்பட வேண்டும். ஃபமன் ஃபரத ஃபீஹின்னல் ஹஜ், யார் ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய போகின்றாரோ அந்த ஹஜ்ஜுடைய கடமையை செய்ய போய் மோசமான இந்த காரியத்தில் ஈடுபடக்கூடாது, வீணான வாக்குவாதங்களிலே ஈடுபடக்கூடாது என்று அல்லாஹ் தஆலா நல்ல பண்புகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும், மோசமான பண்புகளில் இருந்து நாம் எம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை
அல்லாஹ் ஹஜ்ஜை பற்றி பேசும் பொழுது சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே ஹஜ்ஜிலே அல்லாஹ் தஆலா மிகப்பெரும் ஒரு பயிற்சியை தந்திருக்கிறார். அங்கே பல நாட்டு மக்கள் வருவார்கள், பல பாஷையை பேசக்கூடியவர்கள் வருவார்கள், பல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள் வருவார்கள். அவர்கள் அனைவர்களுடன் இருக்கும் பொழுது நல்ல பண்புடன் நாம் நடந்து கொள்வது ஹஜ் தரக்கூடிய மிக பிரதானமான ஒரு நோக்கமாக இருக்கிறது. இதே போன்று துன்யாவுடைய ஆகிரத்துடைய நலவுகளை இந்த ஹஜ்ஜின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அவர்களுக்குரிய பிரயோஜனமான விடயங்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய விடயத்தை தந்திருக்கிறார். ஹஜ்ஜுடைய காலத்திலே ஒரு மனிதன் தனது துன்யாவுடைய தேவைகளை, பல நாட்டு மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் மூலமாக பல துன்யாவுடைய தனது பிசினஸ் விஷயங்களையும் பேசிக் கொள்வதற்குரிய அனுமதிகள் அங்கே இருக்கிறது. அந்த காலத்திலே ஹஜ் என்பது வியாபாரத்துடைய ஒரு மர்கஸாக, ஒரு சென்டராக இருந்தது. அதை பயன்படுத்தி அவர்கள் தனது வியாபாரத்தையும் அவர்கள் முன்னேற்றக்கூடியவர்களாக, அதையும் இம்ப்ரூவ் பண்ணக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் வரலாறு ரீதியாக பார்க்கக்கூடியதாக. இதே போன்று அல்லாஹ்வுடைய சின்னங்கள் கண்ணியப்படுத்தப்படுவது ஹஜ்ஜுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அங்கே அல்லாஹ்வுடைய பைத்துல்லாஹ் இருக்கின்றது. இதே போன்று அங்கே அல்லாஹ்வுடைய சின்னங்கள் நிறைய இருக்கின்றன. இவைகள் அனைத்தும் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும். ஒருவர் இஹ்ராமை அணிந்து விட்டாலே அவர் சில விடயங்களை செய்யக்கூடாது. அந்த ஹரமுடைய பகுதிக்கு சென்று விட்டாலே வேட்டையாடக்கூடாது. அவர் சில விடயங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அடையாளங்கள் அங்கே இருக்கின்றது. இந்த அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துவது, யார் அல்லாஹ்வுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துவாரோ இது அந்த மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய தக்வாவின் அடையாளம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இதே போன்று கண்ணியமானவர்களே, இஸ்லாத்துடைய சகோதரத்துவத்தை உறுதிப்படுத்துவது ஹஜ்ஜுடைய மிக பிரதானமான விடயமாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜின் மூலம் அடுத்தவர்கள், சிவத்தவர்கள், வெள்ளையானவர்கள், பல பாஷையை பேசக்கூடியவர்கள், செல்வந்தர்கள், வசதி உள்ளவர்கள் அனைவரையும் ஒரே சஃபிலே வைத்து நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடியார்கள், நீங்கள் அனைவரும் ஈமான் அடிப்படையிலே உள்ள சகோதரர்கள் என்ற சகோதரத்துவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரதர்ஹுடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜிலே வைத்திருக்கிறார். அந்த பிரதர்ஹுடை, அந்த சகோதரத்துவத்தை நாம் உறுதிப்படுத்தக்கூடிய மிகப்பெரும் ஒரு வணக்கம் தான் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கமாக. இதே போன்ற கண்ணியமானவர்கள், எல்லா இபாதத்துடைய நோக்கம் இருக்கின்றது. நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று நிரூபிப்பது. தொழுகையாக இருக்கலாம், ஸகாத்தாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், அதே போன்று ஹஜ்ஜாக இருக்கலாம். எல்லா வணக்கங்களுடைய நோக்கம் நான் யாருக்கும் அடிமை அல்ல, உலகத்தில் என்னை படைத்த ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு அடிமை. அவனுக்கு நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன், எதையும் அர்ப்பணிக்க தயாராக இருக்கின்றேன். நான் சம்பாதித்த பணம், எனக்கு கொடுத்த ஆரோக்கியம், இவைகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. எனவே அவனுக்கு முன்னால் நான் அடிமை என்பதை நிரூபிப்பதுதான் அந்த இஹ்ராம் அணிந்து அந்த நேரத்திலே ஒரு பரதேசி தோற்றத்திலே இருந்து கொண்டு கஷ்டங்கள் பாராது அந்த இடத்திலே இருப்பது நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நிரூபிக்கும் ஒரு மிகப்பெரும் ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட நோக்கத்துடன் தான் அல்லாஹ் தஆலா இந்த ஹஜ்ஜுடைய வணக்கத்தை வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த நோக்கத்தை புரிந்து இதற்கு பின்னால் யாரெல்லாம் ஹஜ் செய்ய போகின்றோமோ அவர்களுக்கு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை தர வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கத்தை வைத்து நமக்கும் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தர வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் ஹஜ்ஜை செய்து அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அங்கீகரிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.